வெல்கம் டு வே டு ஜாப். ஆக்சுவலி யாரெல்லாம் வந்து பேங்க்ல என்ன வேலை செய்யணும் அதான் என்னோட ட்ரீம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துங்க. ஏன்னா இந்த சேனல் எதுக்குன்னு நான் அதில் கொஞ்சம் கிளியரா சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ள போயிடுவோமா? ஓகே, பேங்க்ல யாரெல்லாம் போய் நம்ம சேர முடியும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். ஸோ பேங்க்ல யாரெல்லாம் சேர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஒரு சர்டன் டிகிரிஸ் படிச்சவங்களால ஈஸியா சேர முடியும். அது என்னென்ன டிகிரின்னு கேட்டீங்கன்னா, எம்பிஏ, பிபிஏ, எம்காம், பிகாம், லைக் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, எம்சிஏ. ஸோ இவங்க எல்லாம் கொஞ்சம் ஈஸியா உள்ள போயிட முடியும். ஏன் எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவங்களை ஈஸியா எடுத்துப்பாங்க. இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எம்காம், பிகாம் ஈஸியா உள்ள போயிட முடியும். அது மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் வந்தீங்கன்னா எம்பிஏ ஈஸியா போயிட முடியும். எம்பிஏ மார்க்கெட்டிங் பண்ணவங்க, எம்பிஏ ஃபினான்ஸ் பண்ணவங்க, இவங்கெல்லாம் ஈஸியா உள்ள போயிடுவாங்க. அதே மாதிரி ஐடி ரிலேட்டட் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ அவங்களோட சாஃப்ட்வேர் ரிலேட்டட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எம்சிஏ, பிசிஏ இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்கெல்லாம் ஈஸியா உள்ள போயிடுவாங்க. பட் அப்ப மற்ற டிகிரி படிச்சவங்கலாம் நம்ம பேங்க்குள்ள போக முடியாதா? இல்ல, அப்படிலாம் கிடையாது. பேங்க்குள்ள போகலாம், ஈஸியா வேலை செய்யலாம். ஏன்னா பேங்க் ரெண்டு விஷயத்த ப்ரிஃபர் பண்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு எஜுகேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ ஃப்ரெஷரா எடுக்கும்போது அவங்க இப்போ ஃபர்ஸ்ட் பாக்குறது எஜுகேஷன் தான். இது ரிலேட்டடா அவங்க ஏதாவது படிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுதா அப்படிங்கறத தான் மெயினா பாக்குறாங்க. ஒருவேளை அவங்க அது ரிலேட்டடா படிக்கலன்னா அவங்க அப்ப செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். அட்லீஸ்ட் அவங்க இது ரிலேட்டடா படிக்கலனாலும் இது ரிலேட்டடா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இனிமே இமீடியட்டா நம்ம உள்ள போயிடலாம். அப்போ நீங்க என்ன பேங்க்ல வேணாலும் போய் சேர முடியும் ஃபியூச்சர்ல, சரியா? பட் ஆனா அதுக்கு உங்களுக்கு தேவை பேசிக் எஜுகேஷன் இருக்கா அப்படின்னா ஈஸியா போகலாம். அது என்னன்னா அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இல்ல சார், எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், பட் அது பேங்க் ரிலேட்டட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன், இல்லை பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கேன், இல்லை பிஏ படிச்சிருக்கேன். நான் வந்து அது இல்லை சார். பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்குள்ள பேங்க்குள்ள வேலை செய்யணும்னு ரொம்ப எனக்கு ஒரு கனவு. முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா முடியும். நீங்க என்ன நம்புங்க. ஏன்னா அதுக்கான வழியை நான் இதெல்லாம் சொல்லி தர போறேன். ஓகே, ஃபைன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நீங்க ஈஸியா உள்ள போக முடியும். சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு நான் எவ்வளவு நாள் கழிச்சு உள்ள போக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி 1 or 2 years. இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னா எங்க போய் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் ஒரு இடம் இருக்கு. பேங்க் மாதிரி இன்னொரு இடம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. என்பிஎஃப்சின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி. இந்த நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனியும் லைக் பேங்க் மாதிரி தான். யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அதை தான் அவங்க தான் இதையும் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆர்பிஐ தான் பேங்க்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. அது மாதிரி என்பிஎஃப்சி. அப்போ இவங்களுக்கான ஆக்ட் மட்டும்தான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறும். இவங்க எல்லாம் ஃபுல்லா பேங்க் ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஆக்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ என்பிஎஃப்சி இந்தியாவில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு. 5000க்கு மேல இருக்கு. நிறைய பேர் என்பிஎஸ்சி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்காங்க. நிறைய பேர் பிசினஸ் பெருசா வெளியில தெரியாம இருக்காங்க. பட் நேம்டு என்பிஎஃப்சி, பெரிய பெரிய என்பிஎஃப்சி அப்படின்னு ஒரு டாப் 20 எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நான் வந்து யாரெல்லாம் ஈஸியா போக முடியுமோ அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். யாருக்கு கொஞ்சம் கஷ்டமோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இங்க இருந்து வரேன். ஸோ அதர் டிகிரி படிச்சவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு போகணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் 1 or 2 years நீங்க கேதர் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 years கேதர் பண்ணணும். 2 years கேதர் பண்ணீங்கன்னா தான் நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். அதுக்கப்புறம் பேங்க் ட்ரை பண்ண முடியும். பட் ஆனால் என்னோட இந்த சேனலை, வே டு ஜாப் சேனலை, அடுத்தடுத்த வீடியோவை மேக்ஸிமம் ஒரு 15 வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்க போதும். அந்த 2 வருஷம் நீங்க என்ன கத்துக்க போறீங்களோ ஒரு என்பிஎஃப்சியில ஜாயின் பண்ணி அதை 15 வீடியோல நான் உங்களுக்கு கத்துறேன். ஸோ முழுசா கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு ஒருவேளை அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிக்கலா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னீங்கன்னா ஒரு என்பிஎஸ்சியில போய் ஒர்க் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் டென்யூர் கம்மி பண்ணிக்கோங்க. 2 வருஷங்கிறது ஒரு வருஷத்துலயே நம்ம போயிடலாம். இல்ல, எனக்கு போதுமான அளவுக்கு நாலேஜ் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறவங்க டைரக்டா பேங்குக்கே போக முடியும். அதுக்கான எல்லா ரூட்டும் நானே உங்களுக்கு கொடுப்பேன். டோன்ட் ஃபீல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் முழுசா என்பிஎஃப்சி பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம பேங்க் உள்ள போறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்பிஎஃப்சியில என்னென்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க்குக்கும் இவங்களுக்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், அது மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா செக் இஷ்யூ பண்ணுவாங்க, பிக்ஸட் டெபாசிட் நம்ம பண்ண முடியும், செக் அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் எதுவுமே என்பிஎஃப்சியில கிடையாது. இப்போ என்பிஎஃப்சியில என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் பண்றாங்க லைக் பேங்க் மாதிரி. பட் இந்த ப்ராடக்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லெண்டிங் நிறைய பண்ணுவாங்க. அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குவாங்க. பட் வெவ்வேறு பேர்ல வாங்குவாங்க. அது என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம், சரியா?
அதே மாதிரி இவங்கள்ட்ட போனீங்கன்னா எல்லா விதமான சர்வீஸுமே கிடைச்சிடும். ஒரு என்பிஎஸ்சிக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வீஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ் வேணும்னு நினைச்சிட்டு போனாலுமே டெஃபினட்டா கிடைக்கும். அது எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்க வச்சிருப்பாங்க. எக்ஸப்ட் இப்போ நான் சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸ் தவிர மீது எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ ஒவ்வொரு என்பிஎஸ்சியுமே என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்டை தங்களோட கோர் ப்ராடக்டா எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்பிஎஸ்சி இருக்காங்கன்னா அவங்க தங்களோட கோர் ப்ராடக்டா எய்தர் பர்சனல் லோன், இல்ல பிசினஸ் லோன், இல்ல ப்ராப்பர்ட்டி லோன், இல்லைன்னா பாத்தீங்கன்னா கோல்டு லோன், இல்லைன்னா வெஹிக்கிள் லோன், இப்படி ஏதாவது ஒரு லோனை வந்து தங்களோட கோர் ப்ராடக்டா எடுத்துக்கிட்டு மீதி எல்லா விதமான லோனையும் அடிஷனல் ப்ராடக்டா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் சர்வீசஸும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் உள்ள போயிட்டா எந்த விஷயமும் அவங்க இல்லைன்னு வரக்கூடாது. எல்லா ஃபினான்ஷியல் செக்டர்ல என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை அத்தனையுமே ப்ரொவைட் பண்ணும் என்பிஎஸ்சி. சரிங்களா? ஸோ என்பிஎஸ்சியும் பேங்க்கும் என்னன்னு தெரிஞ்சுட்டீங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு என்பிஎஸ்சிக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிட்டு தான் நினைச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிக்கும் போது நீங்க எல்லாருமே ஒரு என்பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு இமேஜினேஷன் வச்சுக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 வருஷமா நீங்க என்ன அடுத்த 2 வருஷமா கத்துக்க போறீங்களோ அதை என்னோட அடுத்த 15 வீடியோஸ்ல நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம், ப்ராடக்ட் ட்ரைனிங். ஸோ நீங்க ஒரு ஜூனியர் லெவல் எக்ஸிக்யூட்டிவா ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தடுத்த வீடியோல நம்ம என்னவா கத்துக்க போறோம்னு பார்த்துட்டு தென் அகைன் அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி பேங்க்குக்கு வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு நாளுமே நான் ஒரு ஜாப் போஸ்ட் பண்றேன். நான் அந்த ஜாப்ல நம்ம எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படி நம்ம வந்து அதுக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன நமக்கு தேவைப்படுது, அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் என்ன, இந்த இன்டர்வியூ என்னைக்கு, யாரை கான்டாக்ட் பண்ண, அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த வீடியோஸ்ல இருக்கும். தயவு செய்து நான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது ஒண்ணுதான், இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பாருங்க. ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது நான் பேசினதுல புரியல, கொஞ்சம் ஸ்பீடா போகுது அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் ஸ்லோவா பாருங்க. ஒருவேளை அப்பயும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டா நான் ரிப்ளை பண்றேன். சரியா? என்னோட எய்ம் அட்லீஸ்ட் என் சேனல் பார்க்குற ஒரு 1000 பேருக்காவது வேலை வாங்கி தரணுங்கிறது தான். வேலை வாங்கி தரணும்னா எப்படின்னா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்க வேலை சேர்றதுக்கு நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணுங்கிறது தான். சரியா? தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.